ப்ரோ செம்மையாக எடுத்துருக்காங்க, சூப்பராக எடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட்லாம் எப்படி இருந்துச்சு, எதை பற்றி சொல்லியிருக்காங்க? அதுதான் ப்ரோ, இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே. ஆனால் படம் மட்டும் சூப்பராக எடுத்துருக்காங்க, சான்ஸே இல்லை ட்விஸ்ட்டில் எதனா இருக்கா ப்ரோ. செம்ம ட்விஸ்ட் ப்ரோ, கிளைமேக்ஸ் எல்லாம் வேறு லெவல். செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங். காயத்ரி எப்படி நடிச்சிருக்காங்க? ஃபைன் ப்ரோ, ஃபைன். ஆல் ஆக்டர்ஸ் இஸ் குட். படம் ஃபுல்லாக டெய்லியே ட்ராவல் பண்ணுறாங்க. ஆமாம் எப்படி ஆர்வம் ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ, அது ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு ப்ரோ, அதுதான் மெயின். ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஹாரர் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3Dயில் வந்து தான் இன்னும் பேஜாராக இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். பால காமெடி ஆக்டர் வந்து சீரியஸாக நடிச்சிருக்காரு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், செட் ஆகுது ப்ரோ, ஃபைன். ஆல் குட் ப்ரோ. 9 கொடுக்கலாம் ப்ரோ, தாராளமாக 9 கொடுக்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க. சின்ன பசங்கள்லாம் வந்தால் கொஞ்சம் ஹாரர் மூவி இல்லையா, கொஞ்சம் பயப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். நிஜமாலே ப்ரோ சூப்பராக இருக்குது. நிஜமாலே அந்த கேரக்டர்லாம், பேய் கேரக்டர்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் அதான் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுத்திருக்கோம். ஸோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுறேன். தேங்க்யூ. ஆர்டர் பயம் ஒர்க்காக இருக்குங்க. எப்படி ஆர்டர் பயமாக டேயிலே எடுத்துருக்காங்க, ஆனால் ஆர்டர் நல்லா ஒர்க் ஆகிருக்கீங்க. அது எப்படி வந்து ஆடியன்ஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கு? இல்லை நல்லா இருக்குது. ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் பயங்கரமாக எல்லாம் பண்ணியிருக்காங்க, சவுண்ட்ஸ்லாம். ஸோ அதான் ஆடியன்ஸு அடல்ட்டும் பயப்படுற மாதிரி இருக்குது, சில்ட்ரன்ஸும் பயப்படுற மாதிரி இருக்குது. ஆமாம் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆமாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா வந்து நல்லா இப்போ ஆர்டராக சமீபத்தில் அந்த படம் எதுவுமே ஆர்டர் ஆகணும். இது கண்டிப்பாக ஆர்டராக இருக்கும். நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆர்டர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஒரு ஆர்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அது இந்த படம் கொடுத்துருக்கு. ஃபேமிலியோட பார்க்க நல்லா இருக்கும். ஃபேமிலியோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க. அடல்ட்டும் பயப்படுற மாதிரி இருக்கா? எல்லோரும் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். நல்லா நல்லா இருக்கும். எவ்வளோ ரேட்டிங் ஒரு 4.5 நல்லா இருக்குது. டேரக்டர் ராமச்சந்திரன் பேர் பண்ணிருக்காரு. ஸ்க்ரீன் பேவாக இருக்கட்டும், நமக்கு திக்குன்னு அதுக்கான நிமிடங்களாக இருக்கட்டும், ரொம்ப ஃப்ரெண்டு பாலாசரவனுக்காக பார்க்க வந்தேன். ரொம்ப சூப்பராகவே பாலாசரவன் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் காயத்ரி அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹில்ஸ் ஏரியாவில் அவ்வளோ எக்யூப்மெண்ட்டை தூக்கிட்டு போய்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துக்காங்கன்னும்போது அது எல்லாருடைய உழைப்பும் வந்து வீண் போகலை. ரொம்ப சூப்பராகவே இருக்குது படம். கடைசி நிமிஷம் வரைக்கும் அதுக்கான திரைக்கதையை ரொம்ப நல்லா அமைச்சிருக்காங்க. அந்த காட்டின விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பேக்ரவுண்ட்ஸ் எல்லாருடைய உழைப்பும் 100% ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஆனால் அதுவும் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அப்போ உங்களுக்கு கேள்வி எனக்கு படத்தில் இருந்துச்சு. ஆனால் அதை எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த 5,6 பேரை வச்சு எப்படி படம் ஃபுல்லாக இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், எல்லாமே நல்லா இருக்குது. அது வனதேவதைன்னு சொல்லுவாங்க, இல்லை அது வேறு ஜானரில் வேறு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ வனப்பேச்சும்பாங்க, வனதேவதைம்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இது வேறு ஒரு இடத்துல ஒன்று சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், படம் முழுக்கவே எதிர்பார்க்காத விஷயங்களாக உள்ள நிறைய இருக்குது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பாலசரன் நடிப்புக்காக பார்க்க தான் வந்தேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருடைய கேரக்டரை ரொம்ப சூப்பராக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. காயத்ரியும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அதுதான் நமக்கு காட்ட எந்த வகையில் காட்டுறாங்கன்னு இல்லையா, அழகாகவும் காட்டலாம், பயமாகவும் காட்டலாம். இந்த படத்துக்கு அதை பயமாக காட்டணும் இல்லையா, அது ரொம்ப சரியாக பண்ணியிருக்காங்க. நமக்கு அதில் ஆங்கிள் அவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரெலாம் நமக்கு நிறைய இடங்களில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க.